ஐயையோ ஏங்க, எல்லா வீட்லேயும் பசங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்பவும் வேலைக்கு போவேன். அது இல்லை, பாத்ரூமில் அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன்னு. பாத்ரூமில் வேற என்னங்க பண்ண முடியும்? என்ன கேஸ் ஸ்டவ்வு பானைலாம் கொண்டு போய் சோறு பொங்கி அங்கே சாப்பிட முடியும் பாத்ரூமில்? பாத்ரூமில் அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறேன்னு கேட்டால் என்னங்க பதில் சொல்ல? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. நான் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 40 நிமிஷம் அதுக்குள்ள வந்துடலாம். சில பேருக்கு மூவி பார்த்த டைம் போயிடும், சில பேருக்கு மொபைல் பார்த்த டைம் போயிடும். ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் பாத்ரூம்குள்ளே போய் இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன சார் பஞ்சு? அப்படி நம்ம பாத்ரூம்குள்ளே போய் இருக்கும்போது நமக்கே ஒரு க்ரியேட்டிவான நிறைய ஐடியாஸ் வருங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, அதை அப்படியே ஃபீல் பண்ணால் மட்டும் தெரியும். அந்த மாதிரி ஐடியா வச்சு இன்னைக்கு எவ்வளோ பேர் பெரிய ஆள் ஆகிருக்கான்னு தெரியுமா? எலன் மஸ்க், அம்பானி, பில்கேட்ஸ்னு இந்த மாதிரி பெரிய பணக்காரங்க கூட இந்த மாதிரி ஐடியாஸ்ல இருந்து தான் ஏதாவது ஒன்று எடுத்து இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிருப்பானுங்க. எலக்ட்ரிக் இல்ல இது. சொல்லு சொல்லு, எலக்ட்ரிக் சத்தியமா சொல்லு. இப்போ இருக்க மேதாவிகள் எல்லாருமே பாத்ரூம்ல இருந்து தான் உருவாக்குறாங்க. அது எங்க உங்களுக்கு தெரிய மாட்டுக்கு? பசங்கள்ட்ட இருந்து எது வேணாலும் பிரிச்சிடலாம், ஆனால் பாத்ரூமுக்கும் பசங்களுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை மட்டும் பிரிக்கவே முடியாது. டாட்.